இந்த மாதிரி விடயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்களே, அதில் ஏதாவது பொதுநலன் இருக்குது. என்னுடைய வியூவை நான் சொல்கிறேன். இவர் கைது பண்ணாது அதெல்லாம் அப்புறம். நான் முதல்ல என்னென்னா, நீங்கள் பேசுறதுல என்ன பொதுநலன் இருக்குது அதை சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஒரு வழக்குலையும் அந்த வழக்கில் ஒரு நபர் மீது நீங்கள் தொடரப்பட்ட வழக்கில் வந்துட்டு திட்ட தெளிவாக அவர் பேசுனதோ நடந்துக்கிட்டதோவே கிரிமினல் குற்றத்திற்கான பொதுவான ஏதுவாயாகவோ அல்லது சாட்சியமாகவோ சான்றாவோ இருக்குது. அப்புறம் ஏன் அவர் கைது பண்ணணும்? ஆனால் இவங்க வந்து பத்திரிகை சுதந்திரம் முடக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. நாளைக்கு உங்களுக்கும் இது நடக்கும், இப்படியே நீங்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நடக்கும். பரவாயில்லைங்க, உங்களாட்ட நாங்கள் பேச போறது இல்லை, அதே மீறி நடத்த பரவாயில்ல. உன் மேல நான் அப்படி பேசுறேன் அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் நீ தான் நான் சொல்லுவேன். நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாமல் என்னை உள்ள வைக்கிறான் 1 மாசமோ 2 மாசமோ, நான் அதுக்கு தயாராக தான் ஒரு ஜேர்னலிஸ்டா நான் வரணும். ஆனா நீங்க உங்களுடைய சொல்லுக்கு நீங்க என்ன நியாயப்படுத்துறீங்க அதை நீங்க சொல்லுங்க. நீதிமன்றத்துக்கிட்ட சொல்லுங்க, நீங்க எடுத்ததுல இருக்கிற நியாயம் என்ன, அதுல இருக்கக்கூடிய பப்ளிக் பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம். இல்ல, எதுவுமே இல்லை, ரேஷர் பேஸ்ட் போனீங்க நீங்கெல்லாம். நீதிமன்ற காவல், நீதிமன்றம் எப்படி ஒருத்தரை ஒப்படைக்குதோ சிறைத்துறையிட, அதே மாதிரி சிறைத்துறை மீண்டெடுத்து தான் ஒரு நீதிமன்றத்தை ஒப்படைக்கணும். அது ஒப்படைக்கலை அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி இங்கே சரியில்லை என்று அர்த்தம். அவங்க உடனடியாக செய்ய வேண்டியது என்னன்னா, நிறுத்துங்க, எங்களுடைய வழக்கறிஞரை நான் கூப்பிட்டுக்கிறேன். இது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு கட்டளை. இந்த கட்டளையின்படி ஒரு சோதனை ஏதோ ஒன்று மேற்கொள்ளும் பொழுது அவங்களுடைய நண்பர்கள் அல்லது வழக்கறிஞரை வச்சுக்கிட்டு அதை செய்யணும். இது உண்மைதான். வச்சுட்டு இவங்க வந்துட்டு பொட்டலம் இருந்தது, கஞ்சா பொட்டலம் இருந்தது சொல்லக்கூடியதான் போலீஸ். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த வாரம் நம்ம பேசினோம், திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதை தொடர்ந்து அடுத்த சில நாட்கள்லேயே ரெட்பிக்ஸின் நிறுவனர் பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ அவர்களுமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அதுவும் டெல்லியில் வச்சு கைது செய்யப்படுறார். அப்புறம் சென்னையிலேருந்து திருச்சிக்கு கொண்டு செல்லப்படுகிறார். நேற்றைய தினம் அவருமே வந்து இந்த வேனில் போகிறதுக்கு முன்னாடி எல்லா பத்திரிகையாளருக்கும் இதே நிலைமை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போகிறார். இன்றைக்கு வந்து அவருடைய வீட்டிலும் வந்து சோதனைகள் நடைபெற்றிருக்கு. இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ அவர்களுடைய கைதை எப்படி பார்க்குறீங்க? அவரை வந்துட்டு சிறையில் வைக்கிறதுக்கு நீதிபதி என்ன சொன்னார்? இந்த மாதிரி விடயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்களே, அதில் ஏதாவது பொதுநலன் இருக்குது. என்னுடைய வியூவை நான் சொல்கிறேன். இவர் கைது பண்ணாது அதெல்லாம் அப்புறம். நான் முதல்ல என்னென்னா, நீங்கள் பேசுகிறதுல என்ன பொதுநலன் இருக்குது அதை சொல்லுங்கள். நான் பத்திரிகையாளர், நம்மளோட அரசு கைது பண்ணலை, அதெல்லாம் வேறு கதை. என்னோட கைது பண்ணலாம், வழக்கு போடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு திருப்தியாக இருக்கணும்ல. இந்த நாட்டில் மணல் கொள்ளையை பற்றி பேசியிருக்கிறார் சவுக்கு சங்கர், அரெஸ்ட் பண்ணப்பட்டாரா? மற்ற விடயங்கள் டாஸ்மாக் எல்லாம் பற்றி பேசினாரா? கைது செய்யப்பட்டாரா? வழக்கு இருக்கா? இல்லை. அப்போ ரெலவெண்ட்டாகவும் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இர்ரெலவெண்ட்டாக தொடர்பற்றவும் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, தேவையில்லாதையும் பேசியிருக்கிறீங்க. G2 பற்றி உங்கள் மேலே வழக்கு வரும்போது நானும் அதை கண்டிச்சிருக்கிறேன். என்னுடைய விடயம் என்னென்னா, நிலைப்பாடு என்னென்னா, என்னுடைய இது என்னென்னா, நான் ஆன் பிஹால்ஃப் ஆஃப் ஆல் மை ஜேர்னலிஸ்ட், பிரதர் ஜேர்னலிஸ்ட் நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் ஃபெலிக்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய மனசாட்சி முதல்ல தெளிவாக இருக்கணும். ஒரு பொதுநிலை, ஒரு 2 இண்டிவிஜுவல்ஸுக்கு நடுவில், ஆணு பெண்ணுக்கு நடுவில் இருக்கிற விவகாரம் எப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒரு பொது உரிமையை வந்துட்டு பயன்படுத்துவதற்கு காரணமாகுது. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு உரிமை இருக்குது, அதாவது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இதை வச்சு தான் நம்மளாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இல்லையா? 1901 தான் வச்சு பண்ணுறோம். இதில் என்ன இருக்குது அதை சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு நீங்கள் தீனி போடுறீங்க? இதில் நான் இப்போ கைதுக்கு வரேன். கைது பண்ணுறது அப்படின்றத நான் எதிர்க்கிறேன். எதையை பற்றியுமே ஒருத்தர் மீது வழக்கு போடுங்க, வழக்கு போட்டோன்னா அவங்க நீதிமன்றத்துக்கு வரட்டும். கைது பண்ணுறதுக்கு என்ன? இவர் பொதுவாக ஒரு செய்தியை சொன்னவர் அல்லது ஒரு கட்டுரை எழுதியவர், அவரோட சேர்ந்து வெளியீட்டாளர் அல்லது பதிப்பாளருக்கும் சேர்த்து தான் வழக்கு போடுவாங்க. அது நிறைய இருக்குது. ஆனால் நான் ஆட்சியாளர்களை பார்த்து சொல்கிறது வந்துட்டு, தயவு செய்து அரெஸ்ட் பண்ணுறது நிறுத்திக்கங்க. அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது எதுக்கு? நீங்கள் எந்த ஒரு வழக்குலையும் அந்த வழக்கில் ஒரு நபர் மீது நீங்கள் தொடரப்பட்ட வழக்கில் வந்துட்டு திட்ட தெளிவாக அவர் பேசுனதோ நடந்துக்கிட்டதோவே கிரிமினல் குற்றத்திற்கான பொதுவான ஏதுவாயாகவோ அல்லது சாட்சியமாகவோ சான்றாவோ இருக்குது. அப்புறம் ஏன் அவர் கைது பண்ணணும்? இதான் என்னோட கேள்வி. 2வது சர்ச், அதெல்லாம் வந்துட்டு நான் மறுக்கலை. தாராளமாக நீங்கள் போய்ட்டு சோதனை எடுங்க. இது மாதிரி ஏதாவது வெளியிடாது ஏதாவது இருக்குதா அப்படின்லாம் பாருங்கள், வேறு விடுங்க. ஆனால் கைது பண்ணி உள்ளே வைக்கிறத நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ அவர்கள் எடுத்த அந்த வீடியோவை நான் ஒரு பத்திரிகையாளனாக முற்றிலும் முழுதாக எதிர்க்கிறேன். இது பொது நலனே கிடையாது. நீங்கள் பொதுநிலையிலிருந்து நீங்கள் செய்யல.
அவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா, இந்த அம்மா அந்த அவளை இதெல்லாம் என்ன, அதெல்லாம் இதில் என்ன இது இருக்குன்னு சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எதை நீங்கள் வந்துட்டு சமூகத்துக்கு இதன் மூலமாக நீங்கள் சொல்ல வந்த விட எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். எனவே இதெல்லாம் இட்டுக்கட்டி அல்லது உண்மை இருக்கோ இல்லையோ அது வேறு, இதை வந்துட்டு ஒரு பொதுநடையில் வச்சு அலசுறது அப்படின்றது, அப்போ யாரையோ வந்துட்டு இலக்கா வச்சுட்டு நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்றது தெளிவாகுது. அப்போ உங்களை இலக்கா கொண்டு அவங்களும் பிடிச்சி உள்ள வச்சிடுறாங்க. நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீடத்தை தப்பாக பயன்படுத்துறீங்க, அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய அதிகாரத்தை அவங்க பிரயோகம் பண்ணுறாங்க. முடிச்சு போச்சு. 14 நாட்கள் வந்து நீதிமன்ற காவல் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 14 நாட்கள் அவருக்கு வந்து சிறை அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் அவருங்க பேசிய அந்த விஷயம், அந்த வீடியோன்றது இன்னும் சமூக வலைதளங்களில் அவருடைய அந்த ரெட்பிக்ஸ் சேனலில் அப்படியே தான் இருக்குது. அதை ஒருபோதும் டெலீட் செய்யணும், அதை வந்து நீக்கப்படணுன்ற ஒரு விஷயம் வரவே இல்லையா சார்? அது அப்படியே தானே இருக்குது. நீதிமன்றம் அதுக்கு உத்தரவிடணும். உத்தரவிட்டுச்சு அப்படின்னா தான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வந்துட்டு அதை எடுக்க சொல்லும், யூடியூபுக்கு அது சொல்லும். யூடியூபுக்கு அது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் தவிர அவங்க எப்படி அதை எடுப்பாங்க? ஒருவேளை இவங்களே எடுத்துருக்கலாம். இல்லை சார், இப்போது அவர்கிட்ட வந்து ஒரு நீதிமன்றமோ காவல்துறையோ வந்து நீங்கள் போட்ட இந்த வீடியோ பிரச்சனை, இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு இது ஆயிருக்கு சமூகத்தில் அப்படின்னா, அந்த வீடியோ அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களே டெலீட் பண்ணிடலாம், அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவரை ஒரு A1 குற்றவாளியாக வந்து நீதிபதி அவர்கள் சொன்னதன் பின்னணி என்னவா இருக்குது சார்? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்துட்டு அந்த இதை டிலீட் பண்ண அப்படின்னா இவங்க 2 பேரும் டிலீட் பண்ணுறாங்களா? சவுக்கு சங்கரும் ஃபிலிக்ஸ் வந்துட்டு இதெல்லாம் டிலீட் பண்ணிடுவாங்க சொன்னால் பண்ணுவாங்க. 2வது விஷயம் வந்துட்டு அவங்க டிலீட் பண்ண சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் கண்டென்ட்டை நீங்கள் போடுவீங்க. நாம் இந்த நாட்டினுடைய பிரதமரை விமர்சிக்கிறோம், அவருடைய பேச்சை விமர்சிக்கிறோம், கொள்கை முடிவுகளை, அரசனுடைய கொள்கை முடிவுகளை விமர்சிக்கிறோம், ஸ்டாலினை விமர்சிக்கிறோம், மந்திரிகளை விமர்சிக்கிறோம், எல்லாரையும் விமர்சிக்கிறோம், இந்த EDயை விமர்சிக்கிறோம், இன்கம் டேக்ஸை விமர்சிக்கிறோம். விமர்சன உரிமை உனக்கு இருக்கும்போது அந்த விமர்சனத்தை படிக்கிறவன் வந்துட்டு அதில் ஒரு நியாயம் இருக்கிறது வந்துட்டு உணரணுமா உணரக்கூடாது? நான் அதை உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். அதுதான், அவ்வளோதான் ரொம்ப முக்கியம். இதில் இருக்குது வீடியோ நீக்கிறது அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். நல்ல கண்டென்ட்டை நீங்கள் போட்டிங்கனாலே இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் ஆப்ரேஷன் வந்து டைரக்ஷன் இதுனா யூடியூப் தூக்கிட போகிறாங்க. இப்போ இதெல்லாம் எவ்வளோ முடக்கப்படுது பார்க்குறீங்க நீங்கள். சில வீடியோலாம் ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே போகாது. என்னோட ஃபேஸ்புக் வந்துட்டு முடக்கப்பட்டிருக்குது, 4 பேர் கூட போகாது. நான் ஒரு கட்டுரை நான் ஃபேஸ்புக்கில் நான் போட்டேன் அப்படின்னோம்னா வித்தின் 1 hour 3000 பேர் டு 4000 பேர் ரீச் ஆகும். இன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் நான் ஒரு போஸ்டிங் போட்டேன்னா அது 4 பேருக்கு போகிறேன். நான் கவலைப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எதுக்கு வந்திருக்கிறான்றது எனக்கு தெரியும். இந்த நாட்டு அரசு அவனை எப்படி பயன்படுத்திக்குதுன்றது அவனுக்கு தெரியும். அவன் வந்தால் முதலீடு பண்ணுறான், இன்றைக்கி ஜியோவோட சேர்ந்து அவன் ஜாலியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ஆட்சி மாற்றம் வரட்டும், அவரை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்றத நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நீ என்னை தலையிடும் போது எனக்கும் ஒரு வழி இருக்குது உன்னோட தலையிட. ஆனால் நான் எதையுமே பண்ணலை, எந்த விதமான குற்றச்சாட்டையும் என் மேலே சொல்ல முடியாது. ஆனால் முடக்கிறேன். ஏன்னா நீ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்கிட்ட கேட்குற. என்ன நான் ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 60 ரூபா கட்டு, ஒரு 100 ரூபா கட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒத்துக்கலை. உடனே ஒரு காரணம் சொல்லி நான் முடக்கிட்டுறேன். அவ்வளோதான். அது சட்டத்துக்கு உட்பட்டு செஞ்சதா ஃபேஸ்புக்கு? இல்லை ஃபேஸ்புக் யார் அந்த அத்தாரிட்டியை கொடுத்தது? இந்த நாட்டினுடைய அரசு. இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு நடக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சரி, உங்ககிட்ட வந்துட்டு நான் என்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு உன்னுடைய பர்மிஷன் தேவை அப்படி நம்ம யூடியூபுக்கு வரோம். யூடியூப்ல அதுவே நடக்குது, அப்புறம் எங்கே போவோம்? வாட்ஸ்அப்புக்கு போவோம். வாட்ஸ்அப்லேயும் அதே நடக்குது, எங்கே போவோம்? அப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா கவுண்டர் ஆக்ஷன் எடுப்போம். இவங்களெல்லாம் எப்படி நம்ம பண்ணணுன்றது, இவங்களை பற்றி விமர்சனத்தெல்லாம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்த உடனே என்ன ஆகும்? உங்களோட யோக்கியம் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆரம்பிப்பாங்க. அப்போ அதான் அவங்க மாற போகிறாங்க, இல்லை அவங்க காலியாக போகிறாங்க, இல்லை வேற ஒன்று அவங்கள ரீப்ளேஸ் பண்ண போகுது. அவ்வளவுதான். நம்ம செய்யறதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மனசாட்சி தெளிவாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். யூ அட்டாக் சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் நாட் பர்சனலி, அவ்வளோதான். அவருடைய ஒரு அசைவை கூட விமர்சனத்துக்கு விட்டாங்க, எந்த விதமான பிழையும் கிடையாது. ஆனால் அதில் வந்துட்டு பப்ளிக் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அவசியம் அதில் இருக்கணும். தட் ஷுட் ஹேவ் டு பி எ பர்பஸ். அதை இல்லாத நீ செய்கிற அப்படின்னோம்னா உன்னை ஈஸியாக பழி வாங்குறதுக்கு நீயே வந்துட்டு வலை விரிச்சு கொடுக்குறேன்னு அர்த்தம். அவ்வளோதான். டெல்லியில் வைத்து கைது செய்ததன் பின்னணி என்னவா இருக்கு? ஏன்னா டெல்லியில் போய் ஏதோ ஒரு லெட்டர் கொடுக்க போறாரு, ப்ரெஸ் கவுன்சில்ஸ் ஆஃப் இந்தியா இந்த ஏதோ ஒரு இதுக்கு கொடுக்க போறாரு, அங்கே வச்சு தான் கைது செய்யறாங்க. முடக்கணும்னு முடியாகி போச்சு. அது அங்கே வச்சு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. இந்தியன் பீனல் கோட் அதானே அப்ளிகபிள் டு ஆல் ஆஃப் இந்தியா. அதான் எப்படி வேணாலும் அவங்க செய்வாங்க. நம்ம ஒரு இடம் கொடுத்துட்டோம்னா அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நம்மளை தொடறதுக்கு முன்னாடி அவங்க 100 முறை சிந்திக்கிற மாதிரி உங்களுடைய ஒர்க் இருக்கணும். ஒரு ஒர்க் அப்படி இல்லையா? இருக்கணும்ன்ற நான் இல்லை நான் அவங்களுடைய ஒர்க்கை நான் விமர்சிக்க கூடாதுன்ற நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்க. இல்லை, அதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் there should have to be a public purpose. அதில் ஒன்று இருக்கணும். எவ்வளோ பேரை பார்க்குறோம். ஒரே ஒரு யூடியூபர் வட இந்தியாவில் வந்துட்டு அவன் எவ்வளோ கலக்குறான். துருவரதி. ஏன் எல்லாரும் அதை பார்க்குறாங்க?
அது ஹிந்தியில் இருக்குது. ஏன் இங்கேருந்து வரீங்க, வெயிலில் வந்திருக்கீங்க, என்னை பேட்டி எடுக்கிறீங்க, அப்போ நான் என்னோடய பேட்டியில் ஒரு பர்பஸ் ஒன்று வெளிப்படணும்ல. வெளிப்படலைன்னா அப்புறம் உங்களுடைய எஃபர்ட் என்ன ஆகும் சொல்லுங்கள். வெறும் சம்பாதிக்கிறதுக்காக தான் பிறப்பே எடுத்தோமா கேட்குறேன். இல்லை இன்னொருத்தரை மிரட்டுறதுக்காக, அதுல நான் ரவுடிசம் தானே அது, மிரட்டுறது, வார்த்தையால் மிரட்டுறது அப்படின்னு. நான் உன்னை பற்றி பேசுகிறேன்னா இது 50,000 பேர் பார்ப்பான். உன்னோட கேரக்டர் நான் டேமேஜ் பண்ணுவேன், கேரக்டர் அசாசினேஷன் குற்றம் தானே அது, பிறப்பே எடுத்தோமா கேட்குறேன். இல்லை இன்னொருத்தரை மிரட்டுறதுக்காக, அதுல நான் ரவுடிசம் தானே அது, மிரட்டுறது, வார்த்தையால் மிரட்டுறது அப்படின்னு. நான் உன்னை பற்றி பேசுகிறேன்னா இது 50,000 பேர் பார்ப்பான். உன்னோட கேரக்டர் நான் டேமேஜ் பண்ணுவேன், கேரக்டர் அசாசினேஷன் குற்றம் தானே அது, குற்றம் தானே அது. அப்புறம் நீ இன்னொருத்தரை வந்துட்டு எல்லாருக்கும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம்னா யாருக்கு வேணாலும் நடக்குது, எதுக்கு வேணாலும் நடக்கலாம். நான் இந்த அரசை கடுமையாக விமர்சிக்கும் போது அதற்காக கூட நான் கைது செய்யப்படலாம். இன்னும் சொன்னப்போட உங்களை விட இன்னும் லாங் டைம் நான் உள்ளே வைக்கப்படலாம். ஆனால் எனக்கு வந்துட்டு வருத்தப்படுறதுக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா நான் பேசுனது யாருக்காகன்னு எனக்கு தெரியும். மை கான்சியன்ஸ் இஸ் கிளியர்ன்ற மாதிரி என்னுடைய மனசாட்சி ரொம்ப தூய்மையாக இருக்குது. நான் சரியாக பேசுனேன், சரியான விடயத்தை நான் கொண்டு போனேன். இப்போ இவிஎம்மை பற்றி நான் பேசுகிறேன், எந்த தேர்தல் அதிகாரியை பற்றி நான் தவறாக பேசுகிறேன் சொல்லுங்கள். ஆனால் ஒரு ஆணையத்தை பார்த்து நான் அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் நீதிமன்றத்தை விமர்சிச்சிருக்கிறேன், தீர்ப்புகளை விமர்சிச்சிருக்கிறேன். ஆனால் நீதிபதி கிட்ட நான் போல. ஆனால் நீதிபதி தான் நீங்கள் நீதிமன்றம்னு சொல்கிறீங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போது நம்மள அதை பார்க்கும் போது அவன் வந்துட்டு உணரணும், சரி இந்த மனுஷன் இந்த மாதிரி ஒரு பொது நிலையில் நின்றுக்கிட்டு ஒரு பொது நோக்கத்திற்காக அவர் பேசுகிறாரு அப்படின்றத உணரணும். உணரும் போது அப்புறம் காவல்துறையும் அப்படி தானே உணரும். அதையும் தாண்டி அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்திட்டோம். எமர்ஜென்சியை நம்ம பார்க்கலையா, இல்லை இப்போ தான் பார்க்கலையா? எவ்வளோ பத்திரிகையாளர்களை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க மோடி அரசு. ஒன்றும் இல்லை, அத்தனாஸை பற்றி, அத்தனாசில் நடந்த ஒரு இளம்பெண் வந்துட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு காலை உடச்சி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதை பற்றி இங்கே கேரளாலேருந்து போகிறான் சித்திக் அப்படின்ட்டு. போயிட்டு உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே போகிறான், அதுக்குள்ளே தூக்கி உள்ளே போட்டு 1.25 வருஷம் உள்ள இருக்கான் ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க எங்கே, நீங்கள் எங்கே? அவனுக்காக நாங்கள்லாம் பேசுகிறோம். ஆனால் இவங்க வந்து பத்திரிகை சுதந்திரம் முடக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கும் இது நடக்கும், இப்படியே நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நடக்கும். பரவாயில்லைங்க, உங்களாட்ட நாங்கள் பேச போகிறது இல்லை, அதை மீறி நடத்த பரவாயில்ல. இல்லை இது இந்த பர்டிகுலர் இந்த கைது சார், ஃபெலிக்ஸ் அவர்களோட கைது காரணம் வந்து சவுக்கு சங்கர் தான் சொல்ல முடியும். சரி, எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் தானே என் வரையை விரிச்சு கொடுக்குறீங்க. யூ வாக்ட் இன்டு தட் ட்ராப், அவ்வளோதான். இப்போ நான் தான் யூடியூபர்னு வச்சுக்கோங்க, என்ன இன்டர்வியூ பண்ணுறது பண்ணது உங்களுடைய சாய்ஸ் தானே சார். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் தான் என்னை அடைச்சி இன்டர்வியூ பண்ணுறீங்க. அப்போ லயபிள் வருதா, சட்டப்படி பொறுப்பாக்கல் வருதா, அவ்வளோதான். நீங்கள் அடுத்தவனை குற்றம் சாட்டி ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏதோ நினச்சிக்கிட்டு ஏதோ ஒரு பெருசாக செய்யறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏதோ செய்கிறீங்க, அவ்வளோதான். நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் யோசிக்கிறோம், நீங்களே வந்திருக்கீங்க. எத்தனை இடத்துல நான் வந்துட்டு இதை பற்றி பேச முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதே முறையில் இதை நான் ஊடகத்தில் நான் சொல்லியிருக்கேன், நான் பேச மாட்டேன் அப்படின்னு, நான் அதை சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் இல்லை, பிரதமரை நீன்னு சொன்னேன், அதே ஒருத்தர் அப்செக்ட் பண்ணார், இது டெக்கோரம் இல்லை அப்படின்றாரு. நான் என்ன சொன்னேன், முஸ்லீம்னு சொன்னியே அதுவும் டெக்கோரம் இல்லை, ஒரு பிரதமர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அப்புறம் எனக்கு அவரை வந்துட்டு ஒரு மரியாதையோட விழிக்க எனக்கு தோணலை அப்படின்னு ஒரு ஊடகத்தில் நான் சொன்னேன். ஸோ ஐ மே பி லயபிள் ஃபார் ப்ராசிக்யூஷன் இன் திஸ் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு. ஆனால் என்னோட கவுண்டர் என்னவா இருக்கும்னா, உன் மேலே நான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னம்னா அதுக்கு காரணம் நீ தான் நான் சொல்லுவேன். நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாமலும் என்னை உள்ள வைக்கிறான் 1 மாதமோ 2 மாதமோ, நான் அதுக்கு தயாராக தான் ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் வரணும். ஆனால் நீங்கள் உங்களுடைய சொல்லுக்கு நீங்கள் என்ன நியாயப்படுத்துறீங்க அதை நீங்கள் சொல்லுங்கள், நீதிமன்றத்துக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் எடுத்ததில் இருக்கிற நியாயம் என்ன, அதில் இருக்கக்கூடிய பப்ளிக் பர்பஸ் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், அப்புறம் பேசிக்கலாம். இல்லை, எதுவுமே இல்லை, ரேஷன் பேஸ்ட்டு போனீங்க நீங்கள்லாம், அவ்வளோதான். இண்டிவிஜுவல்ஸ் என்னைக்குமே வந்துட்டு இட்ஸ் நாட் அக்கௌண்டபிள். இண்டிவிஜுவல்ஸுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பர்பஸே கிடையாது. அவன் ஒரு பொறுப்பை ஏற்றிருக்கிறான், அந்த பொறுப்பில் அவன் தவறு பண்ணான், அவனை பற்றி நல்லா சொல்லு, அவன் எப்படி தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லு, அவ்வளோதான். அவனுக்கு இன்னொருத்திக்கும் அப்படி இருந்துச்சு, இதெல்லாம் எப்படி, அதில் இருக்கிற பர்பஸை சொல்லுங்கள். நான் வீட்டு கேட்குறேன், சொல்லுங்கள். இல்லை அப்புறம் இன்னொரு பக்கம் சார், ஃபெலிக்ஸும் சரி சவுக்கு சங்கர் அவர்களும் சரி நிறைய பணம் வாங்கியிருக்காங்க, கட்ட பஞ்சாயத்து மிரட்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அதிமுகவுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்களுடைய சொத்து மதிப்பு வந்து இப்போ கோடிகளை தாண்டி இருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் வருதே சார். இதை எப்படி எடுத்துக்கணும்? இதை எப்படி நம்ம பேச முடியும்? மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் ஒரு பெரிய கார்ல வந்து இறங்கினதை நான் பார்த்தது இல்ல சார். நான் கேட்டுறேன், ஒரு பக்கம் வந்து அவர் கைது முன்னாடி ஆகுறாரு, அதற்கு பிறகு வந்து அவருக்கான அந்த காரா இருக்கட்டும், வசதி வாய்ப்புகளா இருக்கட்டும் அதிகரிக்குது. இன்னொரு பக்கம் இவர் வந்து கைது செய்யப்படுறாரு, இவரால் இவர் வந்து நிறைய அனுகூலங்கள் அனுபவிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது. இன்னொரு பக்கம் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டது தவறு,
ஏன்னா வந்து திமுக வந்து அவங்களை வந்து கைது செஞ்சிருச்சு, திமுகவோட அடக்குமுறை தான் இதற்கு காரணம்னு ஒரு பக்கம் பேசப்படுது. ஏன்னா இந்த இரண்டு பக்கம் இருக்குல்ல, இந்த அதிமுக திமுகன்ற ஒரு விளையாட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் இருக்காங்களா? இல்லை, அதில் அவங்க பெனிஃபிட்டை தேடி போனாங்கன்னா அப்படி இருக்கிறாங்கல்ல. இவங்க சார்பாக பேசுறது, ஒருத்தரை வந்துட்டு விமர்சிக்கிறதுனா காட்டவும் விமர்சிக்கிறது, அதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வருவாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா தவறு தானே? கண்டிப்பாக தவறு. அவ்வளோதான். அதுக்கான மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு விலை இருக்கிறது எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் தெரியும். ஆனால் அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க. நாங்கள் செய்தி சேகரிக்க செய்யும் போகும்போதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கவர் கொடுப்பாங்க. மறுத்த நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம், அதை வாங்கிட்டு செழிச்சவங்க காணா போயிருக்காங்க. அவ்வளோதானே. ஒரு நிறுவனத்துக்கு தெரியல கொண்டு வர செய்தி எப்படியாப்பட்டது அப்படின்னு, எத்தகையது அப்படின்னு, நிறுவனமே அதை கட் பண்ணி தூக்கி போட்டுரும். அப்புறம் கொடுக்குறவனும் கொடுக்க மாட்டான். அப்புறம் உனக்கான ஒரு இடமும் இருக்காது. நாங்கள்லாம் அப்படி இல்லை. நீ சொல்லக்கூடிய செய்தி, அது பாதிக்கக்கூடிய நபர், அதுக்கான நியாயம், இதெல்லாம் வச்சு செய்தியை போடுறோம். அவ்வளோதான். இட் வாண்ட் பி கில்டு. அந்த செய்தி யாரும் தூக்கி எறிய மாட்டாங்க. ஸோ அப்படி தான் வளர்ந்து வந்து நிற்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு வெட்டரன் ஜேர்னலிஸ்ட் ஒரு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா இது ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னா இந்த இடத்த வந்துட்டு நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். கவர் வாங்காத, விலை போகாத, அதுக்காக நம்மளையும் சொல்கிறாங்க நீ சொம்பு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, எனக்கு அது பொருட்டே கிடையாது. எனக்கு தேவை என்ன அப்படின்னா, நீ நாட்டுக்காக அரசியல் பண்ண வந்தவன், நீ நாட்டுக்காக பண்ணுறியா, இதில் எங்கே இருக்குது சொல்லு. இப்படி தான் நான் வருவேன், நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் எடுத்து வைப்பேன் என்னுடைய வாதங்களை. அவ்வளோதான், முடிச்சு போச்சு. ஆனால் அப்படியே கொஞ்சம் திருச்சு. நானும் தான் ஸ்டாலினை பார்க்குறேன், நானும் தான் அதிமுக காரங்களோட பேசுகிறேன். இவிஎம்ஐ பற்றி நான் பேசும்போதே எவ்வளோ அரசியல் கட்சிகளை நான் அலர்ட் பண்ணியிருக்கிறேன்னு இதை பார்க்குறவங்களுக்கே தெரியும். இதை பார், உங்களுக்கு இதில் ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் ஃபோனில் பேசியிருக்கிறேன். சரிதான், நான் ஏன் பேசணும்? அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தானே. அது இல்லை, அந்த அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கிறவனுடைய வாக்கு அந்த அரசியல் கட்சியினுடைய கணக்கில் போகணும் அப்படின்றதுக்காக நான் பேசினேன். அது தடுக்கிறதுக்கு என்ன வழின்றதை பாருங்கன்றதையும் பேசுகிறேன். அதை எச்சரிக்கை பண்ணேன். இதை நான் ஜனநாயக கடமைன்னு நான் கருதுகிறேன். அது வேறு, இவங்களது வேற பாதை. எல்லாத்துலேயும் பணம் இருக்குது, எப்படி சொன்னால் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய கணக்கை நம்ம குறை சொல்ல முடியுமா? அவங்களே தேர்ந்தெடுத்த பாதை அது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை சார், இவ்வளோ நாள் அவரை பற்றி அந்த செய்திகள்லாம் எதுவும் இல்லை. அவர் வந்து இவ்வளோ வருமானம் வச்சிருக்காரு, இவ்வளோ சொத்து சேர்த்திருக்காரு, அவர்கிட்ட இந்த விலை உயர்ந்த கார் இல்லை சார் இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ வந்து அதை விட அதிகமாக சொல்லப்படுதா இல்லை உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுது. நான் உங்கள்கிட்ட கேட்கல, ஒரு பக்கம் எழுது. இன்னொரு பக்கம் வந்து இந்த காவல்துறை, கடந்த முறை நீங்க பேசும்போதே சொல்லியிருந்தீங்க, காவல்துறையை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன இருந்தாலும் கடைசியா நம்ம அங்கதான் போக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்களுடைய அந்த சோதனை அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வரும்போது என்னுடைய கையை உடைச்சது வந்து அந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான் சொல்லி ஒரு பேரை வந்து சொல்றாரு. நேற்றும் கூட அவருக்கும் ஃபெலிக்ஸ் அவர்களும் அதே தான் சொல்லிட்டு போறாரு. நான் வந்து மரணம் அடைய கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு. இப்ப எப்படி சார் எடுத்துக்கணும் காவல்துறை? அது பொதுநிலையில் அவர் சொல்லிட்டார்ல, பொதுமக்களுக்கு அவர் சொல்லிட்டார்ல, அதுதான் ஒரே ஒரு கவுண்டர் செக். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் உடைக்கப்படுறாங்க, கையை உடைக்கப்படுறாங்க, வழிக்கு விழுந்துட்டாங்க, தடிக்கு விழுந்துட்டாங்க, பாத்ரூமில் விழுந்துட்டாங்க, இதெல்லாம் தெரிஞ்ச கதை. நான் என்ன கேட்குறேன்னா, நிச்சயமாக இதெல்லாம் நம்ம ஆதரிக்கவும் இல்லை, நம்ம ஒப்புக்கொள்ளவும் இல்லை, இப்படி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஜுடிஷியல் கஸ்டடின்றது என்னது? நீதிமன்ற காவல். நீதிமன்றம் எப்படி ஒருத்தரை ஒப்படைக்குதோ சிறைத்துறையிட, அதே மாதிரி சிறைத்துறை மீண்டெடுத்து தான் ஒரு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அது ஒப்படைக்கலை அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி இங்கே சரியில்லை என்று அர்த்தம். அவ்வளோதான். தண்டிக்கக்கூடியது நீதிமன்றம் மட்டுமே. சிறை, அந்த சிறைவாசி அவர் இருக்கணும். அவ்வளோதான். அந்த இடத்துல வந்துட்டு யூ ஆர் ஐசோலேட்டட். எதுக்காக அப்படின்னா, நீ வந்துட்டு சாட்சியங்களை கலைச்சிடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை வந்துட்டு ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சுருக்குறாங்க, பாதுகாப்பாகவும் வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான். ஸோ அந்த இடத்துல இப்படி நடக்கிறதுலாம் நான் ஒருபோதும் ஏற்றுக்கல. சோதனை அப்படின்றத நான் ஏற்றுக்கிறேன், ஏன்னா தொடர்புடையது, ஒரு வழக்கு தொடர்புடையது. அவங்களுடைய மனைவி ரொம்ப ஆட்சேபனை தெரிவிச்சாங்க. அதுக்கு நீங்கள் எதையாவது கொண்டு போய் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. நிச்சயமா அது உண்மைதான். அதுக்கப்புறம் இந்த காவல் அதிகாரி காட்டுறாரு, இந்த பாருங்க இந்த கோர்ட் ஆர்டர் இருக்குது அப்படிலாம் சொல்லி காட்டுறாங்க. அவங்க உடனடியாக செய்ய வேண்டியது என்னன்னா, நிறுத்துங்க, எங்களுடைய வழக்கறிஞரை நான் கூப்பிட்டுக்கிறேன். இது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு கட்டளை. இந்த கட்டளையின்படி ஒரு சோதனை ஏதோ ஒன்று மேற்கொள்ளும் பொழுது அவங்களுடைய நண்பர்கள் அல்லது வழக்கறிஞரை வச்சுக்கிட்டு அதை செய்யணும். இது உண்மைதான். வச்சுட்டு இவங்க வந்துட்டு பொட்டலம் இருந்தது, கஞ்சா பொட்டலம் இருந்தது சொல்லக்கூடியதான் போலீஸு. ஸோ எனவே அதெல்லாம் கரெக்டு தான், அந்த அம்மாவனுடைய அப்ஜெக்ஷன் கரெக்டு தான். ஆனால் அந்த காவல் அதிகாரி சொல்லிட்டு தான் அவங்க போகிறாங்க, உள்ளே போகிறாங்க. காவல் பெண் அதிகாரி, பெண் ஊழியர்களை கொண்டு தான் போகிறாங்க.
நிச்சயமாக அவங்கள வந்துட்டு அந்த இடத்துல அனுமதிக்கணும், ஒரு வழக்கறிஞர் அனுமதிக்கணும். இந்த நாட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ன்ட்டு விவசாயியை வந்துட்டு விசாரணைக்கு வர சொல்லிட்டு அவங்க கூட லாயரை வர்றதையே கேள்வி கேட்டவங்க, கூடாதுன்னு சொன்னவங்க இந்த நாட்டில் வாழறோம். நம்ம இந்த நாட்டில் எப்படி இருக்கும் போலீஸ் வேற தெரியணும்ல உங்களுக்கு. இறுதியாக சார், பத்திரிகையாளர்கள் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா இப்போ இந்த மாதிரியான கைதாக இருக்கட்டும், அவர்கள் மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கட்டும், இல்லை அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கட்டும் அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது இந்த பத்திரிகையாளர்கள்ன்றவங்க எப்படிப்பட்ட ஒரு நபர்களாக இருக்கணும்? மக்களுக்காகவே ஜனநாயக வழிமுறையில் உண்மைகளுக்காக நிற்க வேண்டும், உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும், உண்மைகளை செயல்பட வேண்டும். இவ்வளோதான் என்னுடைய பிரின்சிபல். நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணல. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஒன்று இவர் சொல்லிட்டா அப்படிலாம் இருக்கிறவங்க ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, தூக்கி போடுது. நான் தமிழோட விடுதலை போராட்டத்தை நான் ரெப்ரசன்ட் பண்ணி நான் பேசும்பொழுது அந்த விடுதலை போராட்டத்தின் போது கடுமையான எதிர்குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவன் நான், கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டவன். அதையெல்லாம் பேசி உடைச்சிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு புத்தகத்தையே எழுதி வெளியிட்டு உண்மை எது அப்படின்றது இந்த சமூகத்தில் நிரூபித்தேன். இதே தான் ஹைட்ரோ கார்பன் அபாயன்ற ஒரு புத்தகத்தை எழுதி காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றக்கூடிய போராட்டம் வரைக்கும் போனவன் நான். புரியுதுங்களா? அப்போது இந்த உண்மையை வெளிப்படுத்துறதுக்காக உட்காந்துக்கிட்டு ஏகப்பட்ட வேலை செஞ்சு இப்போது இவிஎம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதே தான் நான் வாழ்ந்திருக்கேன், நான் சொல்கிறேன், இவ்வளோதான். இதுக்குள்ளே தான் நீ இருக்கணும். மற்றபடி யாரையும் நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு தனித்தனியாக இந்த துறை தப்பா இந்த துறை தப்பானா தன் நாடே தான் ஊழலில் மிதக்கிறதுன்னு ஒட்டுமொத்தமாக கட்டுரை எழுதிட்டவனாச்சே. அப்புறம் போலீஸ் மட்டும் தனியாக குடிச்சிட்டு நான் அரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டுன்னு சொல்லுமான்னா, அவங்களே ஒரு பொசிஷனுக்கும் துட்டு கொடுத்துட்டு தான் வராங்க. அதுவும் எல்லாருக்கும் தெரியும் தான், அவங்களுக்கே தெரியும் தான். அவங்களுக்கு அது தெரியும் அப்படின்றது நமக்கும் தெரியும் தான், நமக்கு தெரியுன்றது அவங்களுக்கும் தெரியும் தான். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரு இண்டிவிஜுவலை நான் பிக் அண்ட் சூஸ் ஒருத்தரை எடுத்து நான் அவரை பார்க்கும்போது அதில் பர்பஸ் இருக்கணும், பொது பர்பஸ் இருக்கணும். அவ்வளோதான். அதை மட்டும் காப்பாற்றிக்கங்க. மற்றபடி பத்திரிகையாளர்களினுடைய உரிமை தொடர்பான சுதந்திரம் பறிக்கப்படும் பொழுது, பொதுநிலையில் நின்று போராடும் பொழுது நான் நிச்சயம் இந்த போராட்டத்தில் கலந்துக்குவேன், நான் நிச்சயம் போராடுவேன். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.